தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புதன்கிழமை புனித சூசியப்பரை நினைவு கூறக்கூடிய நாள். இந்த நாளில் தாமே புனித சூசியப்பரின் பரிந்துரை வேண்டி நாம் மன்றாடுவோம். புனித சூசியப்பரை போல தாழ்ச்சியும் இரக்கமும் உள்ள மனிதர்களாக நாம் வாழ, வெறுமனே நீதிக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காமல் இரக்கத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்து வாழக்கூடிய மனதுடையவர்களாக வாழ வரம் வேண்டி இந்த பலியிலே நாம் மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை நாம் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை நினைத்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கல்யாண புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, சொல்லற்கரிய உமது பராமரிப்பினால் புனித யோசேப்பை உம் திருமகனின் புனிதமிக்க அன்னைக்கு கணவராக தேர்ந்தெடுக்க திருவுளமானீரே. பாதுகாவலராக அவரை வணங்கும் நாங்கள் அவரையே விண்ணக பரிந்துரையாளராக பெற்றிட தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 34, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 வரை. அந்நாட்களில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, இஸ்ரேலின் ஆயர்களுக்கு எதிராக இறைவாக்கு உரை. அவர்களுக்கு இறைவாக்கு உரைத்துச் சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: தாங்களே மேய்ந்து கொள்ளும் இஸ்ரேலின் ஆயர்களுக்கு ஐயோ கேடு. ஆயர்கள் மந்தையை அன்றோ மேய்க்க வேண்டும். நீங்கள் கொழுப்பானதை உண்டு ஆட்டு மயிராயை உடுத்தி மந்தையில் சேர்ந்ததை அடிக்கிறீர்கள், மந்தையையோ மேற்பதில்லை. நீங்கள் நலிவடைந்தவற்றை திடப்படுத்தவில்லை, பிணியுற்றவருக்கு குணமளிக்கவில்லை, காயமுற்றவருக்கு கட்டுப்போடவில்லை, வழி தப்பியவற்றை திரும்ப கூட்டி வரவில்லை, காணாமல் போனவற்றை தேடவில்லை. ஆனால் அவற்றை கொடுமையுடனும் வன்மையுடனும் நடத்தினீர்கள்.
ஆயன் இல்லாமையால் அவை அலைந்து திரிந்தன. அப்பொழுது எல்லா காட்டு விலங்குகளுக்கும் அவை இரையாயின. என் ஆடுகள் எல்லா மலைகளிலும் உயர்ந்த குன்றுகளிலும் அலைந்து திரிந்தன. பூவுலகில் எவ்விடத்திலும் என் மந்தை சிதறுண்டு போனது. அதை தேடவோ கூட்டிச் சேர்க்கவோ எவரும் இலர். எனவே ஆயர்களே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தலைவராகி ஆண்டவர் கூறுவது இதுவே: என்மேல் ஆணை, என் மந்தை கொள்ளையிடப்பட்டது, எல்லா காட்டு விலங்குகளுக்கும் இரையானது. ஏனெனில் அதற்கு ஆயன் இல்லை. என் ஆயர்கள் என் மந்தையை தேடவில்லை. என் மந்தையை அவர்கள் மேய்க்காமல் தாங்களே மேய்ந்து கொள்கிறார்கள். எனவே ஆயர்களே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தலைவராகி ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நான் ஆயர்களுக்கு எதிராக இருக்கிறேன். என் மந்தையை அவர்களிடமிருந்து திரும்ப பெற்றுக்கொள்வேன். மந்தை மேய்ப்பெனென்று அவர்களை நீக்கிவிடுவேன். எனவே தாங்களே மேய்த்து கொள்ளும். அவர்கள் இனி என் மந்தையை மேய்க்க மாட்டார்கள். அவர்கள் வாயினின்று என் மந்தையை மீட்பேன். அவை இனி அவர்களுக்கு உணவாகா. எனவே தலைவராகி ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நானே என் மந்தையை தேடிச் சென்று பேணி காப்பேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் புல்வெளி மீது என்னை அவர் இளைப்பாரச் செய்வார். அமைதியான நீர்நிலைக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கலியும் என்னை தேற்றும். பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடைசூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 20 இறைவசனங்கள் 1 முதல் 16 முடிய. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 20 இறைவசனங்கள் 1 முதல் 16 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது: விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலக்கிழார் ஒருவர் தம் வேலையாட்களை வேலைக்கு அமர்த்த விடியற்காலையில் வெளியே சென்றார். அவர் நாளொன்றுக்கு 1 தெனாரியம் கூலி என வேலையாட்களுடன் ஒத்துக்கொண்டு அவர்களை தம் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினார்.
ஏறக்குறைய காலை 9 மணிக்கு அவர் வெளியே சென்ற பொழுது சந்தை வெளியில் வேறு சிலர் வேலையின்றி நிற்பதை கண்டார். அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நேர்மையான கூலியை உங்களுக்கு கொடுப்பேன் என்றார். அவர்களும் சென்றார்கள். மீண்டும் ஏறக்குறைய 12 மணிக்கும் பிற்பகல் 3 மணிக்கும் வெளியே சென்று அப்படியே செய்தார். ஏறக்குறைய 5 மணிக்கும் வெளியே சென்று வேறு சிலர் நிற்பதை கண்டார். அவர்களிடம், நாள் முழுவதும் வேலை செய்யாமல் ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை பார்த்து, எங்களை எவரும் வேலைக்கு அமர்த்தவில்லை என்றார்கள். அவர் அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் என்றார். மாலையானதும் திராட்சை தோட்ட உரிமையாளர் தம் மேற்பார்வையாளரிடம் வேலையாட்களை அழைத்து, கடைசியில் வந்தவர் தொடங்கி முதலில் வந்தவர் வரை அவர்களுக்குரிய கூலி கொடும் என்றார். எனவே 5 மணி அளவில் வந்தவர்கள் 1 தெனாரியம் வீதம் பெற்றுக்கொண்டனர். அப்போது முதலில் வந்தவர்கள் தங்களுக்கு மிகுதியாக கிடைக்கும் என்று எண்ணினார்கள். ஆனால் அவர்களும் 1 தெனாரியம் வீதம்தான் பெற்றார்கள். அவர்கள் அதை பெற்றுக்கொண்டபோது அந்நிலக்கிழாருக்கு எதிராக முணுமுணுத்து, கடைசியில் வந்த இவர்கள் 1 மணி நேரமே வேலை செய்தார்கள். பகல் முழுவதும் வேலை பழுவையும் கடும் வெயிலையும் தாங்கிய எங்களோடு இவர்களையும் இணையாக்கி விட்டீரே என்றார்கள். அவரோ அவர்களுள் ஒருவரை பார்த்து, தோழரே, நான் உமக்கு அநியாயம் செய்யவில்லை. நீர் என்னிடம் 1 தெனாரியம் கூலிக்கு ஒத்துக்கொள்ளவில்லையா? உமக்குரியதை பெற்றுக்கொண்டு போய்விடும். உமக்கு கொடுத்தபடியே கடைசியில் வந்த இவருக்கும் கொடுப்பது என் விருப்பம். எனக்குரியதை நான் என் விருப்பப்படி கொடுக்க கூடாதா? அல்லது நான் நல்லவனாய் இருப்பதால் உமக்கு பொறாமையா என்றார். இவ்வாறு கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியை நாம் வாசிக்கிற பொழுது நிலக்கிழார் அந்த பணியாளர்களுக்கு, முதலிலே வந்தவர்களுக்கு அநியாயம் அநீதி செய்தது போல தோன்றுகிறது. காலையில் 9 மணிக்கு வந்தவர்களும் மாலையில் 5 மணிக்கு வந்தவர்களும் ஒரே கூலியை பெற்றார்கள் என்பது ஒரு நெருடலை தருகிறது. ஆனால் இங்கே நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நீதியோடு இருக்கின்றோம், அதே நேரத்திலே இரக்கத்தோடு இருக்க தவறிவிடுகின்றோம். இங்கே அந்த நிலக்கிழார் செய்தது இரக்கத்தோடு இருந்த ஒரு செயல்பாடு. நீதியோடு இருந்திருந்தார் என்று சொன்னால் அவர் வெறுமனே அந்த கூலியை மட்டும் பார்த்திருப்பார். அவர் ஒரு தகுதிக்கு ஏற்ப அவர்களுக்கு அவர் ஊதியத்தை கொடுத்திருப்பார். அதே நேரத்தில் அவர் இரக்கத்தோடு இருந்ததன் காரணமாக மனிதர்களுடைய பின்புலத்தை கண்டார். அவர்களுடைய உள்ள கிடக்கையை பார்த்து அவர்களுடைய தேவையை கண்ணுற்று அவர்களுக்கு உகந்த ஏற்ற கூலியை கொடுத்ததாக பார்க்கிறோம். பல நேரங்களில் நம்முடைய வாழ்வு வெறுமனே இந்த நீதி செயல்பாடுகளோடு நின்று விடுகிறது. நீதி செயல்பாடுகளோடு நின்று விடக்கூடிய காரணத்தினால்தான் முடிந்தவர்கள் அல்லது உடல் வலு உள்ளவர்கள், பணம் வசதி வாய்ப்பு மிகுந்தவர்கள் அதிகமான காரியங்களை தங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறார்கள். அதே நேரத்திலே கடைநிலையில் இருப்பவர்கள், உடல் வலுவற்றவர்கள், அவர்களுக்கு உரியதை பெற்றுக்கொள்ள இயலாமல் போய்விடுகின்றது. நாம் பல நேரங்களில் விவிலியத்தில் கூட பல உதாரணங்களை இந்த நீதிக்கும் இரக்கத்திற்கும் நாம் எடுத்து காட்டலாம். இன்றைய நாளிலே நாம் நினைவு கூறுகின்ற புனித சூசையப்பர், புனித யோசேப்பை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அவர் வெறுமனே நீதியை மட்டும் தன்னுடைய வாழ்விலே முன்னிறுத்தி வாழவில்லை. மாறாக அவர் இரக்கமுடையவராகவும் இருந்தார். அவர் வெறுமனே நீதியை மட்டும் தன்னுடைய மனதிலே கொண்டு செயல்பட்டிருந்தார் என்று சொன்னால், தனக்கு பேசி வைத்திருந்த தன்னுடைய மனைவியாக ஆக இருந்த
மரியா திருமணத்திற்கு முன்பே கருவுற்றிருப்பதை கேள்வியுற்ற அந்த கணவர், அந்த புனித யோசேப்பு என்ன செய்திருக்க வேண்டும்? அவரை சமூகத்தின் மையத்திலே கொண்டு வந்து தெருவிலே முச்சந்தியிலே நிறுத்தி கல்லால் எறிந்து கொல்லச் செய்திருக்க வேண்டும். இதுதான் அன்றைய சமூக நீதியாக இருந்தது. ஆனால் அவர் அந்த நீதியையும் கடந்த இரக்க செயல்பாட்டிற்குள்ளாக கடந்து செல்லுகின்றார். அவரை இப்படி, அதுவும் ஒரு பெண்ணை தெருவிலே முச்சந்தியிலே நிறுத்தி கல்லால் எறிந்து கொல்வது என்பது கொடுமையான காரியம். அது நீதியான ஒரு செயல்பாடாக இருந்தாலும் கூட அவருடைய அந்த பெண்மையை பார்த்து அது அவருடைய அந்த நிலைக்கு தகாதது என்று நினைத்து அவருக்கு அந்த தண்டனை கிடைக்க கூடாது என்று அவரை மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டது புனித சூசையப்பருடைய யோசேப்பினுடைய இரக்க மிகுந்த மனதை காட்டுகின்றது. இது நம் அனைவரும் எல்லா சூழல்களிலும் வெறுமனே நீதியோடு மட்டும் செயல்படக்கூடாது, இரக்கத்தோடும் செயல்பட வேண்டும் என்கின்ற பாடத்தை நமக்கு கற்றுத்தருகிறது. ஊதாரி மைந்தன் ஓமையிலே பார்க்கிறோம். இளைய மகன் அனைத்து சொத்துக்களையும் வாங்கி கொண்டு தந்தையிடமிருந்து பிரிந்து சென்று அதனை ஊதாரித்தனமாக செலவழிக்கின்றான். அவன் மீண்டுமாக இல்லம் திரும்புகின்ற பொழுது அவனுடைய மூத்த சகோதரன் அவனை எதிர்க்கிறான். தந்தையிடத்திலே வாதாடுகிறான். உம்முடைய சொத்தையெல்லாம் பிரித்து கொண்டு அநியாயமாக செலவழித்து கொண்டு திரும்பி வந்து நிற்கிறானே, நீர் அவரை ஏற்றுக்கொள்வது நீதியா என்று தன்னுடைய தந்தையிடத்திலே ஒரு கேள்வி கேட்கின்றான். அது கேட்பதற்கு அல்லது அந்த சூழ்நிலையை பொறுத்த மட்டில் அவனுடைய கேள்வி நியாயமானதாக நீதியானதாக இருந்தாலும் கூட அவனுடைய தந்தை தன்னுடைய இளைய மகனுடைய எதிர்காலத்தை நினைத்து பார்க்கிறார். சரி, அவன் தவறு செய்து விட்டான், சொத்துக்களை எல்லாம் பிரித்து கொண்டு போய் ஊதாரித்தனமாய் செலவழித்து விட்டான். இப்பொழுது அவனுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கின்றதே, இனி அவனால் என்ன செய்ய முடியும்? அவனுக்கு நாம் இரக்கம் காட்டுவதுதானே முறை, அவனை ஏற்றுக்கொள்வதுதானே முறை என்று அங்கே அந்த தந்தை இரக்கத்தோடு செயல்படுகிறார். அவனுடைய செயல்களுக்குரிய தவறான நடத்தைக்குரிய தண்டனையை நீதியாக அங்கே அவர் செயல்படாமல் மாறாக அங்கே அவனுக்கு இரக்கம் காட்டி மீண்டுமாக அவனை தன்னோடு சேர்த்து கொள்வதாக நாம் பார்க்கிறோம். இது நீதிக்கு முன்னிடம் கொடுத்த மூத்த சகோதரனுக்கு இடையூறாக இருக்கிறது. தன்னுடைய சகோதரனை ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவனாக தவிக்கிறான். ஏனென்றால் அவனுடைய மனதில் அதிகமாக நீதி செயல்பாடுகள் தான் இருந்தனவே தவிர இரக்க செயல்பாடுகள் இல்லை. நாம் சாலையிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறோம், வாகனத்திலே பயணிக்கிறோம். அங்கே டிராஃபிக் சிக்னலிலே சிவப்பு விளக்கு எரிகிறது, நாம் அங்கே நிற்கிறோம். அடுத்து பச்சை விளக்கு எரிகிறது, நாம் நம்முடைய வாகனத்தை தொடர்ந்து இயக்கலாம் என்கின்ற சமிக்கை அங்கே கொடுக்கப்படுகிறது. நம்மால் தொடர்ந்து நம்முடைய வாகனத்தை இயக்க முடியும். அதே நேரத்திலே அங்கே ஒரு முதியவர் வருகிறார், நம்முடைய வாகனத்திற்கு முன்பாக கடந்து செல்கிறார். நாம் பச்சை விளக்கு எரிந்தவுடன் சாலையிலே தொடர்ந்து பயணிப்பது என்பது நீதியான ஒரு செயல்பாடு. அதே நேரத்தில் நமக்கு முன்பாக கடந்து செல்லக்கூடிய அந்த முதியவர் கடந்து செல்லட்டும் என்று சிறிது நேரம் நாம் பொறுமையோடு காத்திருப்பது நம்முடைய இரக்க செயல்பாடாக இருக்கின்றது. அன்பு மக்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நீதியோடு கலந்த இரக்கத்தையும் முன்னெடுக்கின்ற பொழுது, இரக்க செயல்பாடுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்வு முழுமையான ஒரு வாழ்வாக, இறைவன் நம்மிடத்தில் விரும்புகின்ற அர்த்தமுள்ள ஒரு வாழ்வாக இருக்கும். எனவே நம்முடைய வாழ்வதனை சிறு சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே வெறுமையினை நீதிக்காக மட்டும் குரல் கொடுப்பவர்களாக இல்லாமல், நீதியோடு சட்ட திட்டங்களை மட்டும் பிடித்து கொண்டு செயல்படுபவர்களாக இல்லாமல், மனிதர்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய சக மனிதர்களுடைய சூழ்நிலையையும் நாம் சற்று சிந்தித்து பார்த்து நீதியோடு கலந்த இரக்கத்தையும் அவர்களுக்கு காட்ட முன்வருவோம்.
அப்பொழுது நிச்சயமாக நாம் அவர்களுடைய வாழ்வை வளம் பெறச் செய்வதோடு நம்முடைய வாழ்வையும் நல்ல பாதையிலே நாம் பயணிக்க வைக்கிறோம். இறைவனின் பிள்ளைகளாக, இறைவனின் சாட்சிகளாக இந்த உலகத்திலே வாழ்கிறோம். எனவே அத்தகைய நல்லதொரு வாழ்வு வாழ, நீதியோடு இரக்கத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே முன்னிறுத்தி வாழ வரம் வேண்டி தொடர்ந்து இந்த பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இவ்வலியை ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தையே, உமது புகழ்ச்சி பலியை செலுத்த வந்திருக்கும் நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். இவ்வுலகில் தந்தையாக இருந்து ஒரே திருமகனை பேணி காக்க நீர் தந்த புனித யோசேப்பின் மன்றாட்டினால் எங்கள் பணிகளில் நாங்கள் ஊக்கம் பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித யோசேப்பின் வணக்க நாளில் தக்க புகழுரை சாற்றி உமை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னி மரியாவுக்கு கணவராக தந்தருளினீர். தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையை போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் முன்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினீர். கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன.
ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நாங்கள் இன்று நினைவு கூறுகின்ற அருள் பணியாளரான புனித ஜான் யூட்ஸ், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தில் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செமரியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
அன்பு மக்களே, நாளை திருப்பலி மாலையில் நடைபெறும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது மாண்புக்குரிய மறை நிகழ்வுகளை நிறைவேற்றுவதில் நேர்மையாளரும் உமக்கு கீழ்ப்படிதல் உள்ளவருமான புனித யோசேப்பு பணிபுரிந்தார். உயிரளிக்கும் இவ்வருளடையாளங்களால் புதுப்பிக்கப்பட்டுள்ள நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டாலும் பரிந்துரையாலும் உதவி பெற்று நீதியிலும் புனிதத்திலும் என்றும் உமக்கென வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலியை நிறைவேற்றிய தந்தையவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற அனைவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களை இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள. புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள. புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள. புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள. நிலையான புகழுக்குரிய
தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.